இந்த கட்சியை எப்படியாவது உடைக்க வேண்டும். இதுதான் திமுகவுடைய வேலை. எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எதுவுமே செய்யல, ஆட்சியிலிருந்து வெளியேறின பிறகு கதை பேசுறாங்க. நான் உழைப்பால் உயர்ந்தேன், ஆனால் அவருடைய தந்தை அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தால் அவரும் அந்த நிலைக்கு உயர்ந்தார். இப்போ அண்ணா திமுகவில் தான் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், யார் வேணாலும் எம்பி ஆகலாம், யார் வேணாலும் அமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சராகலாம். அதுக்கு நானே உதாரணம். 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, எந்த திட்டமாவது தமிழகத்துக்கு வந்துதா? இந்த அரசை எப்படியாவது கலைக்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு ஏதாவது இடையூறு செய்ய வேண்டும், இந்த கட்சியை எப்படியாவது உடைக்க வேண்டும். இதுதான் திமுகவுடைய வேலை. எதுவுமே அவங்களால சாதிக்க முடியல. நம்மிலிருந்து ஒரு சிலர் பிரிந்து சென்றார், அதில் ஒரு 12 பேர் பிரிந்து செஞ்சாங்க. இப்போ ஒருத்தர் நம்ம பக்கம் வந்துட்டார். இன்றைக்கு எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எவ்வளவோ துடித்தார்கள், ஆனால் எதுவுமே முடியல. அழகா 122 பேர் என்னை ஆதரித்து வெற்றி கண்டோம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து 75 நாட்கள் ஆகின்றன. இந்த 75 நாட்களிலே எத்தனை கோப்புகளிலே கையெழுத்திட்டேன் என்று மரியாதைக்குரிய அக்கா வளர்மதி அவர்கள் அழகாக சொன்னார்கள். 1560 கோப்புகள். ஒரு முதலமைச்சர் கையெழுத்திட்டாவே அந்த திட்டம் நிறைவேறிடும். வெறும் கையெழுத்து இல்லை, இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளருக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு ஒரு கோப்பு வருகிறது என்று சொன்னால் ஒரு அரசு திட்டமிட்டு அந்த கோப்பு அனுப்பி வைப்பார்கள் முதலமைச்சரிடத்திலே. முதலமைச்சருக்கு வந்தவுடன் அந்த கோப்பு கையெழுத்திட்டுடன் அது அரசு ஆணையாக மாறி திட்டமாக மாறி மக்களுக்கு போய் நன்மை சேரும். அதாவது 1560 கோப்புகளுக்கு கையொப்பமிட்டு ஒரு கோப்பு கூட நிலுவையில் இல்லை. அந்த அளவுக்கு அரசு துரிதமாக வேகமாக மக்கள் செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு மாநில அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது, மத்திய அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது. நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அத்தனை நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நீட் தேர்வு இன்னைக்கு சொல்லுகிறார் ஸ்டாலின், நீட் தேர்வில் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலையும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலாக நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதையுமே டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து அதை வலியுறுத்தினேன், நேரிலே வலியுறுத்தினேன், மெமோரண்டம் கொடுத்தோம். அதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் நீட் தேர்வு மூலம் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை, ஆக விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், வலியுறுத்தி சொன்னேன். மீண்டும் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது அப்பொழுதும் சொன்னேன். ஆகவே நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி சொன்னேன். மத்திய சட்டத்துறை அமைச்சரை நானும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் நேரிலே சென்று வலியுறுத்தினோம். அது மட்டுமில்லாமல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை தமிழக சட்டத்துறை அமைச்சர், தமிழக சுகாதாரத்துறை இருவரும் சேர்ந்து போய் பார்த்து தமிழகத்திலே நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தோம். அதை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நீட் தேர்வு தமிழகத்திற்கு உகந்ததல்ல, அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே இன்றைக்கு மாநில அரசு என்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்குது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக இன்றைக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒப்புதலை பெற்று தர வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அரசு முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். மதுரை விமான நிலையத்திலே நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற அறிவிப்பை கொடுத்தார். எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் ஒன்று கூடி பேசி நாங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு முறையிலே பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுவோம். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் கண்ட கனவு அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இணைந்து செயல்படுவோம் என்று ஒரு அற்புதமான முடிவு எடுக்கலாம் என்று நினைத்தோம். இடையிலே சில பேர் நிபந்தனை வைத்தார்கள், முட்டுக்கட்டை போட்டார்கள். அது எங்களை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு இருக்கின்றோம். அணிகளிடம் இணைய வேண்டும், மக்களுக்கு சேவையான திட்டங்கள் போய் சேர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் ஒரு சிலர் இதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில நிபந்தனைகளை விதித்து பொழுது எனக்கு முன்னாலே அவர்கள்
அழகாக சொன்னார்கள். ஒன்று வழக்கிலே நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, மற்றொன்று தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கின்றது. இரண்டும் இருக்கின்ற பொழுது எப்படி நிம்மதியோடு பேச முடியும்? அதை பேசினால்தான் அந்த தீர்வு காண முடியும். அதை நாங்கள் தயார். எங்களுடைய அணியைச் சேர்ந்த மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அணி நீதிபதியிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. திறந்த மனதோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக நடக்கும். நாங்கள் சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து பழகி படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிறேன். எடுத்துடன் நான் வரல. என்னைக்கு ஸ்டாலின் சட்டப்பேரவை உறுப்பினர் 1989 அவர் சட்டமன்றத்தில் நுழைஞ்சார். அப்பொழுதுதான் நானும் நுழைஞ்சேன். ஆனால் நான் வந்த விதம் வேற, அவர் வந்த விதம் வேற. நான் உழைப்பால் உயர்ந்தேன். ஆனால் அவருடைய தந்தை அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தால் அவர் அந்த நிலைக்கு உயர்ந்தார். ஆனால் நான் அப்படி அல்ல. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை நன்கு மக்களோடு மக்களாக இருந்து உணர்ந்திருக்கின்றேன். உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, எந்த திட்டமாக தமிழகத்துக்கு வந்ததா? மாநிலத்தினுடைய ஆட்சி, மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றீங்க. பாரதிய ஜனதாவிலையும் நீங்கள் இடம் பெற்றீங்க, காங்கிரஸ் கட்சியில் இடம் பெற்றீங்க. 14 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? காவிரி நதி பிரச்சனை, இன்றைக்கு தமிழகத்திலே ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதி நீர். இன்றைக்கு 14 கனடி தான் வருது. நேற்றைய தினம் இன்றைக்கு நம்ம மேட்டூருக்கு வெறும் 14 கனடி தண்ணி தான் வருது. எப்படி மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியும்? லட்சக்கணக்கான கனடி வந்து இருந்த நிலை மாறி வெறும் 14 கனடி தான் வருது. அதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது. அப்பொழுது திமுக ஆட்சி இங்க தமிழகத்தில், மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றிருந்தது. அப்பவே அரசியல் வெளியிட சொன்னாங்க. அம்மா வெளியிடல. அம்மா வழக்கு போட்ட பிறகுதான் அரசியல் வெளியிட்டாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல. நீங்க நினைச்சிருந்தா அமைச்சிருக்கலாம். காவிரி நதிநீர் முறைப்படுத்த குழு அமைக்கல. இரண்டையும் அமைச்சிருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கு விவசாயிகள் உள்ள அண்ணலுக்கும் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆளாயிருக்க மாட்டார்கள். மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்தையும் ஆராய்ச்சி எதுவுமே செய்யல. பதவி வெறி, நாற்காலி ஆசை, அதுதான் அவர்கள் செய்தார்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. காவிரி பற்றி சிந்திக்கல. காவிரி திட்டத்துக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. இதயம் புரட்சி தலைவி அம்மா ஒரு சட்ட போராட்டம் நடத்தி நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் போடப்பட்ட அந்த சட்டம் தான் இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதகமான தீர்ப்பை நிச்சயம் பெறுவோம். இவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கும். நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எதுவுமே செய்யல. ஆட்சியிலிருந்து வெளியேறின பிறகு கதை பேசுறாங்க. இன்றைக்கு விவசாயிகள் உண்ணாவிரதம் வந்திருக்காங்க. யாரால்? உங்களால். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு விவசாயிகள் அங்கே போய் போராட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டார்கள். தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும். இந்த வறட்சி போயிருக்கும். விளைச்சல் மக்கள் பெற்றிருப்பார்கள். விவசாயிகள் அவருடைய வறுமை நீங்கி இருக்கும். அதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக தான் காரணம். அவர் முல்லை பெரியார் அணையில் அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 137 142 உயர்த்தி மேலும் 140 152 உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அம்மாவுடைய அரசு. பாலாறு பிரச்சனை எல்லாமே அம்மா சட்ட போராட்டத்தின் மூலமாக நமக்கு தேவையான உரிமையை பெற்று தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. என்னப்பா செஞ்சது? ஒரு நாள் சொல்லு பார்க்கலாம். எதையுமே செய்யல. குடும்ப ஆட்சி. குடும்பத்தில் இருக்கீங்க தான் யார் வர முடியும்? இப்போ அண்ணா திமுகவில் தான் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், யார் வேணாலும் எம்பி ஆகலாம், யார் வேணாலும் அமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சரா. அதுக்கு நானே உதாரணம். இன்னைக்கு திமுகவில் யாராவது வர முடியுமா? ஸ்டாலின் தான் அடுத்தது, இல்லைன்னா கனிமொழி. அதே குடும்பத்தை சார்ந்துதான் வர முடியும். இங்கதான் அப்படின்னா மாவட்டத்துக்கு போனா அந்த மாவட்ட செயலாளர் இல்லை அந்த மாவட்டத்தை அமைச்சருடைய பையன் தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றுதான், உழைக்கின்றவர்களுக்கும் விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கும் தொடர்ந்து பதவி கிடைக்கும்.
அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றார்கள் எதிர்க்கட்சியினர். இன்னைக்கு பொறுப்பேற்றிலிருந்து இரவு பகல் வாராமல் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சட்டப்பேரவைகள், நாடாளுமன்றங்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே சிறப்பான முறையில் பணியாற்றி மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம்.